ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆஃபீஸ் முடிஞ்சு ஒரு 4 மணி ஆகிடுச்சு வர்றதுக்கு. ஏன்னா குழந்தைகளுக்குலாம் லீவ் விட்டாச்சு. நானும் ரெகுலராக வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நிஜமாக ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் எப்படியாவது போடணுன்னு ஆசைப்பட்றேன், நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு உள்ளே வந்தோடனே சரியான வெயில். ஃபஸ்ட்டு பானையிலேருந்து தண்ணி எடுத்து மடன்னு குடிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்க்க போகணும். கொஞ்சம் பாப்பா பிஸ்கட்லாம் கேட்டிருந்தா, அதை வாங்கிட்டு காலிஃப்ளவர் வந்து கம்மி ரேட்டில் விற்றுட்ருந்தாங்க. 2 பூ 50 ரூபான்னு சொல்லிட்டு அதையும் 2 பூ வாங்கிட்டு அப்படியே கொண்டு வந்து வச்சாச்சு. நாளைக்கு ஏதாவது ஒரு இது மசாலாலாம் போட்டு வறுத்து கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு செஞ்சு வச்சுக்குவாங்க. வீட்டுக்கு வந்தால் நான் முதல் வேலை என்ன பண்ணுறதுனா, மிச்சம் மீதி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடுறது. ஏன்னா அப்போ தான் நைட்டுக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசனை கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, ஏன்னா வெயில் சுத்தம் ரொம்ப தாங்க முடியல. இந்த ஃப்ரீ ஹேரு இதெல்லாம் நம்மளுக்கு சுத்தமாக செட் ஆகாது. உடனே வந்தோடனே நம்மளுக்கே உரிதான அந்த கொண்டை எடுத்து வாரி போட்டால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அப்படி நல்லா தூக்கி விட்டு ஒரு கொண்டையை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு எப்போவுமே இந்த கேச்சர் தான் உதவியாக இருக்கும். இப்போ சம்மர் சமயத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே உதவியாக இருக்குது. நீட்டாக ஒரு கொண்டையை போட்டாச்சு. போயிட்டு ஒரு காஃபி அடிச்சிடலாம். எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்கு வந்தோடனே ஈவினிங் டைமில் ஒரு காஃபி குடித்தா தான் மனதுக்கு நிம்மதியாக இருக்குது. கேஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. அதெல்லாம் இனிமேல் தான் துடைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் சமைச்சாருன்னா ஒரே ஒரு வேளை சமையல் தான். ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அழுக்கு பண்ணி விட்டுருவார். நமக்கே பிடிச்சமான ப்ரூ பேக்கெட் ஒன்று போட்டுட்டு பக்கத்தில் ஒரு பிஸ்கட் பேக்கெட் வச்சுட்டு, பிஸ்கட் எனக்கு இல்லை பாப்பாங்களுக்கு, சூடாக அளவாக ஒரே ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு சூப்பரான ஒரு காஃபி எடுத்து அடிச்சிடலாம். சாயந்தர டைமில் அப்படியே ஒரு காஃபியை கையில் வச்சுட்டு உட்காந்தா தான் மனசுக்கு நிம்மதியாகவே இருக்குது. அப்படியே வந்து ஒதுக்குப்புறமாக உட்காந்துட்டு ஜன்னலில் காற்றோட்டமாக இருக்குது. இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் காற்றடிக்கிற மாதிரி இருக்குது. அதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே காஃபியும் குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலை பார்க்க போயிடலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்கும் இருக்குது. அதையும் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். இந்த சாரீஸ்க்கெல்லாம் வந்து இவங்க ரெகுலராக ஒரு ஆன்ட்டி கொடுப்பாங்க எங்களுக்கு. இந்த சாரீ வந்து அந்த ஓரத்தில் வர குஞ்சம் இருக்கு இல்லையா, அது வந்து ரெடிமேட் எப்போவுமே அவங்க விரும்பி கேட்பாங்க. அந்த ரெடிமேட் குஞ்சம் ஒரு வாட்டி வச்சு கொடுத்ததுலேருந்து அந்த ஆன்ட்டி எப்போவுமே இருக்கிற எல்லா சாரீஸுமே ஆன்ட்டிகிட்ட இருக்கிற பழைய சாரீஸ் முதல் கொண்டு எனக்கு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ரெடிமேட் குஞ்சம் வச்சு அட்டாச் பண்ணி கொடுத்துருடான்னு சொல்லிடுவாங்க. அதை தான் இப்போ அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் இதுக்கெல்லாம் பழைய சாரீஸ் தான், இருந்தாலும் நீட்டாக அவங்க வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஃபால்ஸ் இல்லை. ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து கோட் அடிக்கணும், இப்படி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒர்க்கும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையெல்லாம் செய்யும்போது இதில் வர வருமானமும் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் செய்கிறதுக்கு என்றைக்குமே அழுத்துக்கிறதே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு என்னுடைய ஸ்டிச்சிங் ஒர்க்குக்கு தான் நான் முக்கியம் கொடுப்பேன். சாப்பாடு கூட அப்போ நான் சமைச்சிக்கலாம், இல்லைனா அத்தான் ஏதாவது செஞ்சு கொடுத்துருவாரு. அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அதை நான் உட்காந்து இது முடிச்சு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 சாரி 6 சாரி வந்துச்சுன்னா ஒரு 300-400 ரூபா கிடைக்கும் நமக்கு. இது ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு 10 சாரி பக்கம் ஃபால்ஸ் அடித்து முடிச்சிடலாம். ப்ளஸ் இவங்க என்ன கேட்பாங்கன்னா, அந்த சாரீ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த செஸ்ட்டுக்கிட்ட போடுற இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் கொடுத்தும் அடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் பண்ணும்போது ஒரு 50 ருபீஸ் வச்சு நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அமௌண்ட்டு. இவங்க என்னோடய ரெகுலர் கஸ்டமர். இந்த ஆன்ட்டி இங்கே சர்ச்சில் இருக்கிறவங்க தான். ஸோ எந்த ஒர்க்காக இருந்தாலும் இவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். ஒரு சின்ன கிழிச்சல் அதில் வந்து எனக்கு ஒட்டு வச்சு கொடுமா அப்படின்னு சொன்னாலும் நான் அதை வந்து மறுக்காமல் நான் வாங்கி செஞ்சு கொடுத்துருவேன். இந்த கோட் அடித்தாச்சு. அடுத்து ஃபால்ஸும் வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இந்த சாரீ முடிச்சுட்டு இந்த ரெடிமேட் தான், அதுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் அழகாக பண்ணி கொடுத்தாச்சு. இதெல்லாம் நீட்டாக மடித்து வச்சிட்டோம்னா நாளைக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அடுத்து இது என்ன பண்ணுவேன்னா, என்னோடய முக்கியமான இது என்னென்னா, நான் இந்த சின்ன வேலையாக இருந்தாலும் சரி கொடுக்குறோம் இல்லையா, நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, நான் எனக்குன்னு இந்த ஸ்டிச்சிங்குன்னு ஒரு டைரி வச்சுருப்பேன். அதில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுப்பேன்.
கண்டிப்பாக இது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ வாங்குகிறோம், எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறோம், அவங்ககிட்ட நம்ம அமௌண்ட் வாங்கிட்டோமா, இப்படி எல்லா ஒரு விஷயத்துக்குமே இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். பில் புக்கு போடுற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகலை. ஸோ அதனால் நம்மளுக்கு உண்டான ஒரு டைரியில் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுக்கு என்றைக்கு இருந்தாலும் ஒரு நல்லது. அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். நான் வீட்டு விஷயம் அப்படி தான், அதுக்குன்னு ஒரு தனி டைரி வச்சுருப்பேன். அதுவும் நான் அது மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான், இவங்க எந்த டைமுக்கு நான் முடிச்சு வச்சுருக்கேனோ டேட் எழுதிப்பேன். அண்ட் வந்து முடிச்சு வச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் எந்த சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் வரைக்கும் நான் எழுதி வச்சுப்பேன். ஏன்னா நாளைக்கு கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில இது இல்லாமல், எந்த ஒரு நெருடல் இல்லாமல் நம்ம பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.